பேரண்ட்ஸ் எல்லாம் ஏங்க என்ன நம்பிக்கை இல்லையா வேமல நம்பிக்கை இல்லையா என்ன உங்க புருஷன் உங்களுக்கு 9 மணில 5 மணி வரைக்கும் சுத்தினே இருக்குமா நெட் உங்களுக்கு அது இன்னைக்கு ஏதோ நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன் பெரிய நெட் ப்ராப்ளம் ஏதோ நீங்க டவர் ஹாட்ஸ்பாட் போடுறேன் போடு ஹாட்ஸ்பாட்ல வந்து வராது என் ரகசியம் என் செல்ல வந்து நிதி போட்டு என் ரகசியத்தை எடுக்கலாம் பாக்குறியா நீ 500 ரூபாய் வாங்கின காசு கொடுக்கறதுக்கு முன்னால முடியல ரகசியம் வச்சிருக்காரு என் செல்லுல நீ ஹாட்ஸ்பாட் வச்சு பண்ணி அதெல்லாம் நான் காட்ட மாட்டேன் இது வந்து பயங்கரமான பேரண்ட்ஸ் இருக்கு இப்படியே ஏமாத்திட்டு போயிடலாம் பாரு அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்ல 2 பேரும் தூக்கி போட்டு மிதிச்சு போடு மிதிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு போடு இங்க பாருங்க இங்க பாருங்க விளையாடு இல்ல இருங்க வர எதுக்கு காமிங்க நான் ஏன் காமிக்கிறேன் நான் ஏங்க காமிக்கிறேன் ஏன் மேல நம்பிக்கை இல்ல உங்களுக்கு நம்பிக்கை உன் மேல நம்பிக்கை இருந்தனால தான் கொடுத்தாங்க ஆமா ஒரு பொம்பளைட்ட கொடுத்துட்டு மரியாதை பேசுறேன் இல்லங்க மெண்டல்னு சொல்லுங்க அதுக்கு இல்ல அது நான் வந்துரும் சொல்றேன் நம்ப மாட்டேங்குது என்ன பண்ணணும் உண்மை மெண்டல் மாதிரி தான் அவங்க மெண்டல் அவங்க நம்பினாங்க பத்தியா ஆமா ஐயோ பாவம் பரிதாபம் பார்த்தாங்க பத்தி அதனால அவங்க மெண்டல் தான் நீ காசு எடு நீங்க ஏதோ தப்பா பேசுறீங்க நீங்க எனக்கு கௌரவ குறைச்சல உள்ளவங்க எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க ரோட்ல காலையில 9 மணிக்கு இறங்கி முன்னாடி இவ்வளவு நேரம் போக வேண்டியதா போக வேண்டிய எங்க நிக்கிறேன் கரெக்ட் தான் நீ உதவி பண்ணல அதான் யாருக்கு நம்ம உதவி பண்ண கூடாது போக வேண்டிய எங்க நிக்கிறேன் இதுல பேலன்ஸ் செக் பண்ணு நீ இதுல ஒரு ₹1,00,000 இருக்கு ₹1,00,000 இருக்குற நீ எதுக்கு 500 ரூபாய்க்கு தடுமாறிட்டு இருக்க மேல தப்பு ஒரு நிமிஷம் கொடுங்க நான் போனை பார்த்துட்டு தரேன் என்ன பார்க்க போறியா இது விவோ பாட்டி தரேனே போன் எல்லாம் எனக்கு வேணாண்ணே அப்புறம் என்ன போனை கொடுங்கண்ணே நீ எடு செல்லடா ஒரு நிமிஷம் சரி செல்ல நீனே வச்சுக்கோ ஜிபே போய் பேலன்ஸ் செக் என்கொயரி பண்ணு டவர் கிடைக்க மாட்டேங்குதே டவர் அவனுக்கு புதுசா தான் வைக்கணுங்க டவர் ஐயோ சுத்திட்டே இருக்கே சுத்தினே இருக்கு சரி நான் ஹாட்ஸ்பாட் போற கனெக்ட் பண்ணு ஹாட்ஸ்பாட்டை நீ போடக்கூடாது என் ரகசியத்தை நீ உள்ள எடுக்க பாக்குறியா நான் ஹாட்ஸ்பாட் போடல நீ எடுக்க வேணாம் 500 ரூபாய் கொடு நான் என் காசு தான் கொடுப்பேன் சரி இப்போ ஒரு ஏமாந்தம் இழுச்சவை மாட்டினாங்களா உனக்கு நானும் நிக்கிறேன் வேற யாரா மாட்டுறாங்களான்னு பாரு என் காசை வாங்கி கொடு நீ ஆச்சு அவங்க அதெல்லாம் முடியாது நீங்க பிச்சருங்க கேது போங்க இங்க வருங்க சட்டையில கை வச்சுனா உடம்புல சட்டையில கை வைக்கிறேன்னு சந்தோஷப்படு பிச்சை முடிய மிச்ச ரெண்டு பேரும் இங்க இதே இடத்துல வச்சு முன்னாடி நீங்க நிக்க வச்சிட்டு அப்படியே விட்டானே வச்சுக்க நீ அடிக்க வரது உங்க வீட்டுக்கார அடிக்க வராரு காசு எடு எதுக்கு உங்க காசு எதுக்கு ஏன் போகுது நீங்க வாங்க காசு கொடுத்துட்டு ஏய் இந்த அந்த கைய விடு யோ இந்தயா இந்தமா போ நான் காசு கொடுத்துறேன் யோ நான் காசு கொடுத்துறியா யோ இந்த காசு கொடுத்துறேன் காசு கொடுத்துறேன் காசை நான் வாங்க தரேன் போனா போதுன்னு உதவின்னு சொல்லி ஐயோ ஏமா இந்த காசு இல்லம்மா நான் தான் போய் சொன்னமா ஆமாமா என் வேலை இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் போச்சு இல்ல 500 ரூபாய் உனக்கு வந்து உதவி பண்ணிட்டு நீங்க ஒரு 600 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கற சரி மன்னிச்சுக்கங்க காசு எடு மன்னிச்சுக்கங்க நான் தான் ஏமாத்தலாம்ங்கிறதுக்காக இது சொன்னேன் ஏமாத்தானே போய் ஆமா மன்னிச்சுங்க அதுக்காண்டி 10000 போன மாதிரி உண்மையாவே யாரும் பரிதவிச்சு நின்னாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணதுக்கு என்ன வருமா ஒண்ணு மாதிரி ஆளால தான எல்லாமே கெட்டு போகுது எதுக்கு இல்லங்க நான் ஏதோ தப்பு தெரியாம தப்பு பண்ணேன் சுத்தி நிக்கறேன் இது 10000 காசு போதுங்கப்பா பொழப்பு இல்லாம இருக்குறவங்க பொழப்பையும் கெடுத்து நிக்கறேன் சரி அந்த சம்பளத்துக்கு வேணா 500 ரூபாய் பிடிச்சங்க 500 1000 நான் தரேன் வேலை பார்த்து தரேன் வேலை பார்த்து அதுல காசு இல்ல அது 10000 போன் போடுங்க நீ வேலை பார்த்துட்டே ஐயோ அண்ணே அது 1000 காசுக்கு 10000 போன் வாங்கி போகுதுண்ணே 1000 காசு நான் தரேன் பண்ணுன உதவி என்ன மரியாதை இல்லாம பேசுறேன் இல்லண்ணே அது 1000 காசுக்கு 10000 வாங்கிட்டு போறாங்கண்ணே 10000 போன் இது 10000 போன் தெரியுது இல்ல ஆமா அப்ப 500 வாங்கிட்டு என்ன ஸ்கேம் பண்ணிக்கிறேன் நீ ஸ்கேம் பண்ணலண்ணே நான் ஏதோ படிக்காதவங்க ஏதோ தற்கொலை மாதிரி தான் சொல்லி நினைச்சேன் படிக்காத தற்கொலை நீ இன்னும் தரகுறவா பேசுறீங்க அப்படிதான் நினைச்சேன் செல்ல கொடுக்காத இங்க பாருங்க உங்க 2 பேரும் இதே இடத்துல கட்டி வச்சு என் மாப்பிளைக்கு போன் பண்றேன் நீ மாப்பிளைக்கு போன் பண்ணு மச்சானுக்கு போன் யார வேணா அவன் ரவுடி ஏரியா ரவுடி வர சொல்லு நான் பாத்து வர சொல்லு மச்சான் வர சொல்லுப்பா மரியாதை போன கொடுங்க வர சொல்லு எங்க வருங்க எதுக்கு போறீங்களா 10000 காசு 10000 போன் வாங்கிட்டு 10000 போனா 10000 ரூபாய்க்கு போன் வச்சிருக்கனே 500 ரூபாய் எதுக்கு ஏமாத்தி நிக்கறா அது போன் எங்க வெளியில கொண்டு போய் வித்துட்டு நீ 500 ரூபாய் எடுத்து கொண்டிதானே அதுக்காக நான் வித்துட்டு தரேன் அந்த போன் சந்திரண்ண கடையில குடுத்தா எப்படி ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாரு 1000 ரூபாய் கொடுப்பார்ல யாருக்கு போனுக்கு யார் 1000 ரூபாய் காசு கொடுப்பா நான் சொல்றேன் தெரியுமா 500 ரூபாய் நான் ஏமாத்துறாருல இந்த சம்பளம் நீங்க போச்சுல இது ரெண்டு நம்ம கடிச்சா போதும் நமக்கு அவர் காசுலாம் நமக்கு வேண்டாம் சரியா அதுக்காக கடையில சொல்லிட்டு நம்ம செல்ல கொடுத்து காசு வாங்கிக்கலாம் இவருக்கு வேலை செஞ்சு காசு தரேன்னு சொன்னாரு பாரு அத கொடுத்த உடனே நம்ம வாங்கிக்கலாம் காசு தரேன் எனக்கு தர வேணாம் உன் செல்ல வாங்கிக்கோ அது கிடையாது அதெல்லாம் முடியாது நேர்மை வழியே உனக்கு பிடிக்காதா நீங்க இந்த ஏரியா விட்டு போக முடியாது நீங்க இந்த ஏரியா விட்டு போக முடியாது நேர்மையான வழியே பிடிக்காதா இந்த ஏரியா விட்டு போக முடியாது நீங்க யாரு பாத்துறேன் அங்க ஏழு நிக்கிறான்
இந்த தெரு முக்கத்துல ஏன் நிக்கிறேன் அங்க வச்சு உங்க 3 போனையும் பிடிக்குவேன். அட பாய் மொட்டை இவ்வளவு ஆளை வச்சுக்கிட்டு தான் நீங்க 500 ரூபாய் நீ வந்து ஏமாத்தினீங்க. அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது? யாருமே இல்ல, யாரும் உதவி பண்றது இல்ல. எங்களை மாதிரி இழுச்சு வாங்கி அப்படி தாயா நாங்க ஏச்சு பொழைச்சா பிழைக்க முடியும். அப்படிதான் பண்ணுவோம். என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்படிதான் ஏமாத்துவோம். அப்படிதான் ஏமாத்துவோம். என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களை மாதிரி ஆளு இருக்க வரைக்கும் நாங்க வாழ்ந்து தான் இருப்போம். அப்படியா? ஆமா, நீங்க ஏமாற ஆளு, நாங்க ஏமாத்துற ஆளு. இப்ப இந்த போனை தூக்கி போட்டு உடைக்கிட்டா? இங்க பாரு. இவ்வளவு நேரம் பொறுமையா பேசுனதே தப்பு. ஆமா. இங்க பாரு. உடைச்சு வச்சுவே. தாண்ட முடியாது. 4 பக்கத்து ஆள் இருக்கான். 4 பக்கத்து. அந்த நீ போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல யாரும் ஏமாத்த கூடாது. இந்த செல்ல வச்சு தான் ஏமாத்துறான். சொல்லோட இங்க பாரு. போன் தரையில விழுந்துச்சு. நீங்க அவ்வளவு 2 பேரும் அவ்வளவுதான். அங்க 4 பக்கத்து ஆள் இருக்கான். சுத்து போட்டுருவான். போன மரியாதை கொடுத்துரு. போன மரியாதை கொடுத்துரு. போன மரியாதை கொடுத்துரு. என்ன புருஷனை வச்சு அடிக்க பாக்குறியா? இந்த இடத்துல உங்க 2 என்ன பண்ற பாருங்க. பாத்துறியா? உன்னை பாத்துறேன் ஏரியா மரியாதை என் போனை கொடுக்காம போன சொல்றேன். வாங்கின 500 ரூபாய் கொடுத்துரு. போனை வாங்கிப்போ, இல்லையா போனை உடைச்சிருவேன். மரியாதை உன்னை பாவம் பார்த்து குடுக்குறேன் நான். ஏன்னா அவர்கிட்ட போனா போதும். அந்த காசை குடுறா தம்பி. போனா போதுன்னு விடுறேன். போனா போது இப்ப நான் உன்னை விட்டுட்டு போறேன். ஆமா. இந்தம்மா என்னம்மா பெரிய எந்த காசு? காசு வாங்க போலாம். செல்ல கொடுத்துரு. இந்த 500 ரூபாய் போட்ட காசு மட்டும் என்ன அநியாயமா இருக்கு? செல்ல கொடுத்தியா? என்ன விட போட வேண்டிய இருக்கீல நீங்க? அவன் 500 ரூபாய் கொடுத்த காசு வந்துருச்சு. ஆமா. அவங்க 1000 ரூபாய் பொழப்பு போச்சு இல்ல, சம்பளம் போச்சு இல்ல. ஐயோ அதுக்கு 10,000 ரூபாய் செல்ல கொடுத்துட்டு நீ செல்ல வாங்கிக்கோ. ஈஸ்வரா பாப்பலாம் வா. ஐயோ டேயா போன குடியா. ஐயோ சொன்னா கேளியா? போன குடியா உன் கால்ல ஒண்ணு வரயா? ஐயோ உன் கால்ல ஒண்ணு வர போன குடியா. ஏமாத்தும் போதே தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. ஐயோ சொன்னா கேளியா? ஏமா இந்தாமா. ஆமாமா. இது ஏமாத்தும் போதே தெரிஞ்சிருக்கணும். ஐயோ உன் கால்ல ஒண்ணு வரயா? வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தணும் வச்சுக்காத. ஏமாத்த மாட்டேயா? சாமி மேல சத்தியம் சொல்றேன். ஏமாத்த மாட்டேயா? எந்த சாமி மேல சத்தியம்? எந்த சாமி மேல சத்தியம் பண்ணனே? மலைமா அந்த இது எது சொல்றது? அது வேவனால நிறைய உள்ள பத்தியா எவ்வளவு பெரிய ஃப்ராட் நீ. ஃப்ராட் இல்லையா? சத்தியம் எனக்கு வராதியா? சத்தியம் பண்ண மாட்டேயா நீ? இந்தயா போன குடுங்க. ஐயோ என் கோரே ஜீகத்துக்கு. இந்தயா போன குடுங்க. ஐயோ அநியாயமா இருக்கு. இந்தமா தர முடியாது. ஏன் தரணும்? அம்மா உன் மனசுல காலையில நீ பொண்டாடி வேலைக்கு உள்ள விட்டுட்டு போனா நீ ரோட்ல நிக்க வச்சிட்டு அம்மா மரியாதை நீ பாரு பேச தெரியாத ஆள் மாதிரி நடிக்கிற பாரு. ஆத்தாடி வாயை திறந்தா அவ்வளவுதான். நீ பேச தெரியும் பக்குவமா நடிச்சிட்டு அப்படியே. வச்சது யாரு? பேச முதல்ல என்ன பேச்சு பேசுனேன்? ஏமாத்துன்ற நோக்கத்துல நீ அவங்கள பேச வச்சிட்டு உன் புருஷன் வரதுக்கு முன்னாடி என்ன கத்துன? இப்ப மட்டும் நடிக்கிற அப்படி பவ்யமா. சரி அவன் நடிச்சதாவே இருக்கட்டும். மரியாதை போன கூட. வேணா நீ ஏமாத்துறதுக்கு அவங்க வந்து உன திருப்பி திட்டி இருக்கிறாங்க.